இப்போ நான் ஒரு மேத் ப்ராப்ளம் தரப்போகிறேன். இதுதான் அந்த ப்ராப்ளம். இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஆனால் நான் கொடுக்குற சாய்ஸஸ்லேருந்து மட்டுமே சொல்லணும். அந்த சாய்ஸஸ் எல்லாம் இதான். இந்த 4 சாய்ஸஸ்லேருந்து மட்டுமே நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லணும். சொல்ல முடியாது இல்லை? இப்போ நான் இன்னொரு புது சாய்ஸ் தரேன். இப்போ ஆன்சர் சொல்லலாம் இல்லை? கேட்டிருக்க ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருக்கிற சாய்ஸஸ் எதுவுமே ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ இன்னொரு புது ஆப்ஷன் தேவைப்பட்டது. none of the above. Hey guys, my name is Preeti and welcome to my channel Preeti La. இந்த வீடியோவில் NOTA நோட்டா இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ண போகிறீங்க. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸில் ஒருத்தரை கூட பிடிக்கல. நீங்கள் யாருக்கு ஃபேவராகவும் ஓட் போட விரும்பலை. ஸ்டில் உங்களுக்கு ரைட் டு ஓட் இருக்குது அண்ட் நீங்கள் அதை எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கு ஓட் போடுறது? none of the above. வீடியோவோட பிகினிங்கில் பார்த்த மாதிரியே எந்த சாய்ஸுமே உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொன்னனா நீங்கள் நோட்டாவுக்கு தான் ஓட் போடணும். எலெக்ஷனில் இந்த ஆப்ஷன் கொடுக்கறது சில கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸில் இருக்குது. இந்தோனேஷியா, நார்த் கொரியா, கொலம்பியா, ஸ்பெயின், கிரீஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் இது கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நெவாடா அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட் மற்றும் இது இருக்குது. இந்தியாவில் நோட்டோன்ற ஆப்ஷன் 2009 தான் கொண்டுட்டு வராங்க. ஆனால் அந்த டைமில் கொண்டுட்டு வரும்போது டைரெக்டாக இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் EVM அதில் ஒரு பட்டன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஓட் பண்ணுவோம். ஆனால் 2009 அதாவது இது கொண்டுட்டு வந்த டைமில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் ஒரு தனி பட்டன் கிடையாது. ஸோ அந்த டைமில் யாராவது நோட்டோக்கு ஓட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க தனியாக பேப்பர் பேலட்டில் தான் ஓட் போடுவாங்க. அதாவது இந்த EVM எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பேப்பரில் நம்மளுக்கு யாருக்கு ஃபேவராக ஓட் போடுறோமோ அவங்களுக்கு நம்ம டிக் போட்டு இல்லைனா மார்க் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம யாருக்கு ஓட் போடணுமோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் போட்டுருவோம். இந்த மாதிரி தான் நோட்டாக்கு ஓட் போடணும்னு நினச்சவங்க பேப்பர் பேலட்டில் தான் ஓட் போட்டாங்க. இப்போ நான் எல்லாரையும் மாதிரியே ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் பாட்டுக்கு அந்த கவுண்டருக்கு போவேன், நான் ஓட் போட்டிருப்பேன். நான் யாருக்கு ஃபேவராக ஓட் போட்டேன் அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் நோட்டோக்கு ஓட் போட்டேன்னா எனக்கு தான் தனி ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஸோ நான் யாருக்குமே ஓட் போடலை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு ஓட் போட்ட எல்லா மக்களுமே அவங்களுடைய சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க யாருக்கு ஓட் போட்டாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நோட்டாக்கு ஓட் போட்டவங்க அவங்க நோட்டாக்கு தான் ஓட் போட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு ஸோ அவங்களுடைய ரைட் டு சீக்ரெசி இந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ இதை சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. PUCL வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பீப்புள் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நோட்டான்ற ஆப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் ஃபார் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நல்ல கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணி எலெக்ஷனில் நிற்க வைப்பாங்க அவங்க சார்பாக. இந்த மாதிரி நல்ல கேண்டிடேட்ஸ் எலெக்ஷனில் நின்னாங்கன்னா மக்கள் இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கே ஓட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல கேண்டிடேட்ஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா கவர்ன் பண்ணுவாங்க. அவங்களுடைய கவர்னன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய நேஷன் நல்லாவே க்ரோ ஆகும். அதனால நோட்டான்ற ஆப்ஷன் எலெக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏதோ ஒரு பர்சனுக்கு ஃபேவராக ஓட் பண்ணுறேன், அந்த கேண்டிடேட் எலெக்ஷனில் வின் ஆகணும்னு நினச்சி அவங்களுக்கு ஓட் போடுறேன். ஸோ இதே மாதிரியே எனக்கு எந்த கேண்டிடேட்ஸுமே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு ரைட் டு ரிஜெக்டும் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய ஓட்டிங் ரைட் மூலமாக நான் யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபேவராக ஓட் போடுறேன். அதே மாதிரி எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொன்னான்னா நான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அதான் ரைட் டு ரிஜெக்ட். ஸோ இதை மாதிரி நான் ஓட் போடும்போது எனக்கு சீக்ரெசி இருக்குது அப்படின்னா நான் ரைட் டு ரிஜெக்ட் இந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணும் போதும் எனக்கு சீக்ரெசி வேணும். ஆனால் நான் நோட்டாக்கு ஓட் போடணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தனி ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஓட்டிங் பூத்துக்கு வரவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு நான் யாருக்குமே ஓட் போடல, நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல என்னுடைய சீக்ரெசி பாதிக்கப்படுது இல்லை? ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் தனியாக ஒரு பட்டன் இதுக்குன்னே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தனி பட்டனை இதுக்கு அலாட் பண்ணணும். ஸோ இது மூலமாக எல்லா மக்கள் மாதிரியே நோட்டாக்கு ஓட் போட விரும்புகிறவங்களும் சாதாரணமாக ஓட் போட்டுட்டு போவாங்க. அவங்க யாருக்கு ஓட் போட்டாங்களா இல்லை போடலையா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இது மூலமாக மக்கள் அவங்களுடைய ரைட் டு ஓட் இல்லைனா ரைட் டு ரிஜெக்டை எக்ஸசைஸ் பண்ணலாம் அலாங் வித் தேர் ரைட் டு சீக்ரெசி. 2015 இதுக்குன்னு ஒரு தனி சிம்பிளும் அலாட் பண்ணாங்க. நோட்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில கான்ஸ்டிடியூவன்சிஸில் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. சில கான்ஸ்டிடியூவன்சிஸில் அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னா அந்த தொகுதியில் அந்த ஒரு ஏரியாவில் அந்த எலெக்ஷன் நடக்கும் இல்லை, ஸோ அதுதான் கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் நோட்டாக்கே விழுது.
சில கான்ஸ்டிடியூன்சிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து நோட்டா தான் வாங்குது. இப்போ வின் பண்ண பார்ட்டிக்கும் லூஸ் பண்ண பார்ட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதை விட அதிகமா, அதாவது அவங்களுடைய டிஃப்ரென்ஸுக்கு அதிகமா நோட்டாவுடைய ஓட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நோட்டாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் சில கான்ஸ்டிடியூன்சிஸ்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ வரைக்கும் நோட்டாக்கு போடுற ஓட் அப்படியே குப்பையில போட்ட மாதிரி தான். அதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் நோட்டாக்கே விழுந்திருந்து அப்படின்னு சொன்னாலும் கூட எலெக்ஷன்ல எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின் பண்றதா அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய சஜஷன்ஸ் வைக்கிறாங்க. ஒருவேளை நோட்டாக்கே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் விழுந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூவன்சில அந்த எலெக்ஷனை அப்படியே கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது பழைய கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள யாரையுமே ரீஎலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண விடக்கூடாது. பிகாஸ் அவங்க எல்லாரும் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க இல்லை. அண்ட் இந்த மாதிரி ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது நோட்டான்ற ஆப்ஷனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மறுபடியும் நோட்டாக்கே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் விழுந்துட்டுன்னு சொன்னா எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்க முடியும்? ஸோ அதனால ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் பழைய எலெக்ஷன்ல யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணலையோ அவங்க எல்லாரும் இந்த ரீஎலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இப்போ இதோடைய ப்ரோஸ் இல்லைனா இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு இது ஒரு புது சாய்ஸா இருக்கு. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே ஓட் பண்ண விரும்பல அப்படின்னு நினைக்கிறவங்க நோட்டாக்கு ஓட் பண்ணலாம். நோட்டாக்கே திரும்ப திரும்பவும் நிறைய ஓட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டிப்பா அவேர் ஆகி நல்ல கேண்டிடேட்ஸை மட்டுமே அவங்க எலெக்ஷன்ல நிறுத்துவாங்க. இல்ல இந்த சஜஷன்ஸ் மாதிரியே ஒருவேளை நோட்டாக்கே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் விழுந்துட்டு அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணி ரீஎலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்க்கு சான்சஸ் கிடைக்குது. ஸோ இவ்வளோ நாள் இவங்க எல்லாம் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம திரும்பி கூட பார்க்காதவங்கள இன்னைக்கு நம்ம திரும்பி பார்ப்போம். பட் இதுக்கு சில கான்ஸும் இருக்கு. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸையும் நம்ம பார்க்கணும். எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப டைம் கன்சியூமிங், எக்ஸ்பென்சிவ் அண்ட் சீரியஸான விஷயம். இந்தியா மாதிரியான ரொம்பவே டென்ஸ்லி பாப்புலேட்டடான கண்ட்ரியில் ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கிறதே ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். ஸோ மறுபடியும் எலெக்ஷன் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ மணியை நம்ம எலெக்ஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறது? ஸோ இது நம்ம ஓட் போட்டுட்டு வந்து ஸ்டேட்டஸில் போடுற மாதிரியான ஒரு ஃபன்னான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா எலெக்ஷனில் மட்டும்தான் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மக்களோடைய ஒப்பீனியனும் கன்சிடர் பண்ணப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை தவிர வேற எந்த விஷயத்துலையாவது மக்களோட ஒப்பீனியன் டைரக்டா அவங்க கொடுக்க முடியுமா? இப்போ கவர்மெண்ட்டே ஏதோ ஒரு புது ஆக்ட் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதெல்லாம் பார்த்துட்டா இருக்காங்க. ஆனா எலெக்ஷன்ல மட்டும்தான் மக்களுக்கு யார் பிடிச்சிருக்கு யார் பிடிக்கல அப்படின்னு மக்கள் டைரக்டா அவங்க சொல்ல முடியும். இப்போ 18 இயர்ஸ்ல நம்மளுக்கு ஓட்டிங் ரைட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னானா அந்த ஏஜ்ல கண்டிப்பா நம்மளுக்கு அது ஏதோ ஒரு ஃபன்னா தான் தெரியும். ஆனா அது ஒரு ரொம்ப பெரிய பவர். என்ன யார் ரூல் பண்ணும், எனக்கு யார் மாஸ்டரா இருக்கணும் அப்படின்றத நானே சூஸ் பண்றேன். ஒரு தடவை ஓட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த 5 இயர்ஸும் நம்ம அவங்க கீழே தான் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம ஒரு பர்சனை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் சீரியஸான விஷயம். ஸோ மக்கள் இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுடைய ஓட்டை கேஷ் பண்ணணும். ஸோ ஓட் போட்டுட்டு வந்துட்டு அதை செல்ஃபி எடுத்துட்டு ஸ்டேட்டஸில் வைக்காம ஓட் போடுறதுக்கு முன்னாடியே கேண்டிடேட்ஸோடைய மேனிஃபெஸ்டோ எல்லாம் படிச்சுட்டு யாருக்கு ஓட் போட்டால் அவங்க நல்லது செய்வாங்க, யாருக்கு ஓட் போட்டோன்னா அவங்க நம்மளுடைய கண்ட்ரிக்கு இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க, கண்ட்ரியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னதெல்லாம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்து ஓட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. அதனால தான் ஓட் போடுறது வெறுமனையா ரைட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளுடைய கடமைன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம்னா மறுபடியும் நிறைய ஓட்டுகள் வந்து நோட்டாக்கே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால ரீஎலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நோட்டான்ற ஆப்ஷனை வந்து சாய்ஸஸ்ல இருந்து எடுத்துடணும்னு சில பேர் சஜஸ்ட் பண்றாங்க. பட் மறுபடியும் நோட்டான்ற ஆப்ஷன் எடுத்துட்டோம்னு சொன்னா என்னுடைய ரைட் டு ரிஜெக்ட் பாதிக்கப்படுதுல. ஸோ இந்த மாதிரியா நோட்டாக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கு. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவை மேக் பண்ணுறது மூலமாக நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஃபேவராகவும் பேசல, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அகேன்ஸ்டாகவும் பேசல. இந்த வீடியோ இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் அண்ட் டு ஸ்ப்ரெட் சம் நாலேஜ், அவ்வளோதான். ஸோ நோட்டாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ப்ரோஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, கான்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்களா? அதை கமெண்ட்லேயே சொல்லுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.